ஓம் ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முहुर्मुहुः தவ கதாமிருதம் தப்தஜீவனம் கவிபிரீடிதம் கல்மஷாபகம் श्रवणमङ्गलं श्रीमदाततं भुवि गृह्णन्ति ते भूरिता जनाः. எல்லாருக்கும் இனிமையான குளுமையான மாலை வணக்கம். கத்திரி வெயில் வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. இந்த தடவை கத்திரிக்கவே இல்லை, கத்திரிக்காயே போயிடுச்சு. நான் ஒரு தடவை கூட ஒரு மீட்டிங்கில் சொன்னேன், சம் இயர்ஸ் பேக் இதே மாதிரி மே மாதம் அந்த சண்டே அங்கே நான் கிளாஸ் எடுப்பேன். அன்றைக்கி ரொம்ப சூடாக இருந்தது. ஸோ கூட்டம் கொஞ்சம் குறைச்சலாக தான் இருந்தது. ஏன்னா 5 மணிக்கு கூட வர முடியல. அப்போ நான் வேடிக்கையாக சொன்னேன், சூடு அதிகமாக இருந்தால் ஜென்ரலாக நாம் என்ன சொல்லுவோம்? ஓஹ், தாங்க முடியல, வெயில் சுட்டு எரிக்குது, மழையே இல்லை, இதெல்லாம் சொல்லுவோம். சொன்ன இதெல்லாம் நார்மல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதுக்கு பதிலாக அந்த சேம் எனர்ஜியை சூடாக இருக்குது, மழை பெய்யட்டும் அப்படின்னு மாற்றி சொல்லுங்க. மேக் இட் அ ப்ரேயர். இன்ஸ்டெட் ஆஃப் பிளேமிங், ட்ரை டு ப்ரே. கடவுள் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கொடுக்குறார், அதுக்காகவாவது நாம் ப்ரே பண்ண மாட்டோமா அப்படிங்கிறதுக்காக அப்படி எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ மேக் இட் பாசிட்டிவ் அப்படி சொன்னேன். சில பேர் இனிமேல் சொல்கிறோம் சாமிஜி அப்படின்னாங்க. ஸோ இந்த தடவை யாரோ ப்ரே பண்ணியிருக்காங்க, அதனால் கத்திரி வெயில் கத்தாமையே போயிடுச்சு. எனிவே, லைஃப்பை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சாதித்தவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, நெவர் வெயிட் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இது ஒரு முக்கியமான ஒரு லெசன். ஒரு சேயிங் கூட உண்டு இங்கிலீஷில், ஹீ இஸ் அ லக்கி பர்சன் ஹூ கெட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஹீ இஸ் அன் இன்டெலிஜென்ட் பர்சன் ஹூ கிரியேட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பட் ஹீ இஸ் தி பெஸ்ட் பர்சன் ஹூ யூட்டிலைசஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு ஒரு சேயிங் உண்டு. நம்ம எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி வருது, பட் நிறைய பேர் தவற விட்டுடுறோம். போனதுக்கப்புறம் அப்போவே தெரிஞ்சிருந்தான் அப்படிம்பாங்க. அப்போ தெரிஞ்சு தான் இருந்தது, தெரிஞ்சு தான் விட்டோம். கையை விட்டு தங்கம் போகுதுன்னு தெரிஞ்சு தான் விட்டோம். அப்புறம் தான் போனதுக்கப்புறம் தங்கம்னு தெரியும். அதனால தான் ஒரு டென்னிஸ் பிளேயர் இருந்தார், ஆர்த்தர் ஆஷ். பெரிய ஃபேமஸ், நிறைய வெம்பிள்டன்லாம் ஜெயித்தவர், நிறைய பணம் காசு சேர்த்தவர், சேரிட்டி ஒர்க்கெல்லாம் நிறைய பண்ணவர். கடைசியில் அவருக்கு தேவையில்லாத ஒரு வியாதி செத்து போனார். அவர் ஒரு இடத்துல சொல்கிறார், ரொம்ப அழகான ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட்டு, ஸ்டார்ட் வேர் யூ ஆர், யூஸ் வாட் யூ ஹேவ் அண்ட் டூ வாட் யூ கேன். கதை முடிஞ்சு போச்சு. ஸ்டார்ட் வேர் யூ ஆர். நம்ம டி நகர் ஆசிரமத்துக்கு ஒரு பெரியவர் வருவார். அவருக்கு அப்போவே 78 இயர்ஸ் ஓல்டு. கீதா கிளாஸ் கேட்டுட்டு என்கிட்ட சொல்லுவார், இதெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது சாமிஜி, மனசுக்கு ஒரு கிளாரிட்டி வருது. பட் வயசாகிடுச்சேன்னு கவலைப்படாங்க, இப்போது கிடச்சிதேன்னு சந்தோஷப்படுங்க. இது கூட கிடைக்காம நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டார்ட் வேர் யூ ஆர். அப்புறம் வயசுங்கிறது யாருக்கு? உடம்புக்கா மனசுக்கா? உடம்புக்கு தான், மனசுக்கு வயசே கிடையாது. இந்த வயசுலேயும் சாமிஜி உட்காந்து, நான் சாதாரண ஒரு ஆள், என் பேச்சை கேட்கும் சொல்லி வந்திருக்காரு. மனம் இளமையாக இருக்கிறது இல்லையா? ரங்கநாதாஞ்சி மகாராஜிட்ட போய் யாரோ கேட்டாங்க, சாமிஜி ஹவ் ஓல்ட் ஆர் யூ? அவர் இப்போ சொல்கிறார், மைசெல்ஃப் ஐ எம் 93 இயர்ஸ் யங் அப்படின்னார். ஓல்டு இல்லை, 93 இயர்ஸ் யங் அப்படின்னார். ஸோ நம்முடைய வாழ்க்கை மனசை பொறுத்தது, உடம்பு சபார்டினேட். இந்த மனசை வச்சு தான் அடுத்த லைஃபுக்கு நாம் போக போகிறோம். ஸோ அக்யூமுலேட்
குட் திங்ஸ் நவ் இட் செல். நல்லது செய்ய செய்ய அது எல்லாம் வந்து நாம் சேர்த்து வச்சுக்கிறோம், அதை தான் எடுத்துகிட்டு போகிறோம். இந்த கை, இந்த கால், இந்த மூக்கு, இந்த கண்ணு ரொம்ப அழகாக இருக்குது, இருந்தாலும் வராது அடுத்த ஜென்மாவுக்கு. அடுத்த ஜென்மாவில் வந்து 1.5 கண்ணாக கூட பிறக்கலாம், we don't know. பட் மனசோட பக்குவம் that will be BF, brought forward. அதுதான் கூட வரும். அதுதான் சொல்கிறார், ஸ்டார்ட் வேர் யூ ஆர். எங்கே இருக்கோமோ அங்கேருந்து நல்லது செய்ய ஆரம்பிங்க. யூஸ் வாட் யூ ஹாவ். என்ன முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்க. நம்ம நிறைய ஆசைப்பட்டு அது பின்னாலே போய் we lose the sight of the real goal and suffer lifelong, life after life. இது முடிஞ்சாது அது முடிஞ்சாது அப்படியே போயிட்டே இருக்கும். டூ வாட் யூ கேன். நம்மளால் முடிஞ்ச நல்ல செயல்களை செய்யணும் அப்படின்னு அவர் சொல்வார். ஸோ இந்த அமுதமொழிகள் கேட்குறது அந்த மாதிரி நல்ல செயல். இதை வந்து நாம் நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் சொல்லணும். சொன்னாக்க அது நீங்கள் இந்த சொசைட்டிக்கு செய்யக்கூடிய பெரிய ஒரு சேவை. ஷோயிங் தி ரைட் பாத், அது ரொம்ப ரொம்ப அவசியம். நிறைய பேர் தெரியாமல் அப்படியே சுற்றிட்டுருக்காங்க. இந்த மார்ச் மாதம் பிரசிடென்ட் மகாராஜ் கௌதமாஜி இங்கே வந்தப்போ அன்னதானம் பண்ணோம். நான், இன்னொரு சாமி, நம்ம ஆர்கே, நாங்கள் எல்லோரும் வந்து இங்கே பக்கத்தில் இருக்கிற கடைகள், நிறைய கடைகள் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 1000 கடைகள் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே போய் கலெக்ஷன் பண்ணி அன்னதானத்துக்கு யூஸ் பண்ணலாம். பிகாஸ் தே ஆர் நாட் கம்மிங் ஹியர். அவங்க கொடுக்கவும் போகிறதில்ல. நாம் போய் கேட்டு பார்ப்போம், வர்றது வரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேரும் போனோம். அப்போ போய் பார்த்தா இவ்வளோ பக்கத்தில் இருக்காங்க. ராமகிருஷ்ண மடமா எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க சில பேர். எங்கெங்கேயோ ஒரு எல்லாம் வராங்க, பக்கத்தில் இருக்கணும்னு தெரியல. அந்த அகல் விளக்கு இப்படி வச்சாக்கா, சிமினி விளக்கு வச்சாக்கா அதுக்கு கீழே மட்டும் இருட்டு இருக்கும், அது பக்கத்தில் சுற்றி எல்லாம் வந்து வெளிச்சம் இருக்கும். லைக் தட் நல்ல விஷயங்களை நாம் எடுத்து சொல்லணும். அந்த மாதிரி செஞ்சால் அது ஒரு புண்ணியம் தரக்கூடிய ஒரு செயல். அப்படி என்ன இருக்குது அதைத்தான் ராமகிருஷ்ணர் சொல்லிட்டு இருந்தார். போன வகுப்பில் பார்த்தோம், இறைவனும் அவருடைய மகிமையும். இந்த உலகம் வந்து இறைவனுடைய மகிமை. பிகாஸ் இட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். நான் ஒரு இன்சிடெண்ட் அடிக்கடி சொல்லுவேன். விவேகானந்தர் வந்து இங்கிலாந்துலேருந்து வர்றார். கப்பலில் வர்றப்போ ஒரு நாள் நைட்டு வெளியில் போய் அந்த டெக்கில் போய் நிற்கிறார். இட் வாஸ் பூர்ணிமா, கிளியர் ஸ்கை மேலே, வாஸ்ட் சி கீழே, ஃபுல் மூன் மேலே. அதை பார்த்துட்டு அப்படியே நிற்கிறார். கூட வந்த 2 டிவோட்டிஸ் வந்து எங்கே சுவாமிஜி காணுமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பார்த்தா இவர் அந்த பைப்பை பிடிச்சிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கிறார். இவங்க வந்தாங்க. ஓ, சுவாமிஜி இஸ் என்ஜாயிங் தட் பியூட்டி, நேச்சர்ஸ் பியூட்டி. நேச்சர்ஸ் பியூட்டி ரொம்ப அழகாக இருக்கும், அது ரசிக்க தெரியணும் அஃப்கோர்ஸ் இல்லையா. அது சாதாரணமாக அந்த ஒரு வானவில் வரும் பாருங்கள். நோ ஆர்டிஸ்ட் கேன் ப்ரொடியூஸ் சச் அ பியூட்டிஃபுல் திங். அது தன்னால் வரும், தன்னால் போகும். மேகங்கள் சில சமயம் கூடும், அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். சுவாமிஜி பார்த்துட்டே இருக்கிறப்போ அந்த லேடிஸ் வந்தவங்க, ஓ, அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க சுவாமிஜி இதை பார்த்து ரசிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொன்னாங்க, ஓ ஹவ் பியூட்டிஃபுல் இட் இஸ் அப்படிங்க. பிகாஸ் ஃபாரினர்ஸ் அவங்களுக்கு வந்து இந்த உலகத்தை தான் பார்ப்பாங்க. இந்தியன்ஸ் கூட ஃபாரினர்ஸ் கொஞ்சம் அதிகமாக பார்ப்பாங்க. ஹவ் பியூட்டிஃபுல் இட் இஸ் அப்படின்னு சொன்னப்போ சாமியோட திரும்பி பார்த்து சொன்னாராம், இஃப் த கிரியேஷன் இஸ் ஸோ பியூட்டிஃபுல், வாட் அபவுட் தி கிரியேட்டர் அப்படின்னு சொன்னார். என்ன ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். அவர் அங்கே போய் நிற்கிறார், இதை பார்த்துட்டு அவர் கிரியேட்டர்கிட்ட போயிட்டார். நாம் we remain with created things, we will be created life after life. சிம்பிள். ஒரு நூலை பிடிச்சி மேலே போகிற மாதிரி ஒரு ஆசையை பிடிச்சி அடுத்த ஜென்மாவை போகிறோம், இன்னொரு ஆசையை பிடிச்சி இன்னொரு ஜென்மா போயிட்டே இருக்கு. புனரவி ஜனனம், புனரவி மரணம். வேர் இஸ் தி எண்ட்? அதுக்கு தான் இவர் சொல்கிறார், உண்மையிலே வந்து இந்த உலகம் அவருடைய மகிமை. ஆனால் மக்கள் மகிமையை கண்டு மயங்கி விடுகிறார்கள். சொந்தக்காரன் யார் அதை யோசனையே பண்ணுறதில்ல. மகிமைகள் யாருடையதோ அவரை தேடுவதில்லை. ஏன் தேடுவதில்லைனாக்க, கடோபனிஷத்தில் ஒரு மந்திரம், ரொம்ப பாப்புலர் மந்திரம் இது. அது சொல்லுது, பராஞ்சி காணி வியதர்ணத் ஸ்வயம்பூ தஸ்மாத் பராங் பஷ்யதி ந
அந்தராத்மன். என்ன அழகான மந்திரம். கடவுள் படைச்சிருக்கார் நம்ம எல்லாரையுமே. எப்படி படைச்சாராம்? நம்முடைய 5 புலன்களும் வெளியில் போகிற மாதிரியே படைச்சிட்டார். பார்க்குறதுக்குள்ள ஆசை, கேட்குறதுல ஆசை, சாப்பிட்றதுல ஆசை, இந்த மாதிரியே போயிட்டு அப்படி படைச்சிருக்கார். அப்படி படைச்சி தண்டனை கூட வெதிர்னத் அப்படின்னாக்கா தண்டித்திருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். நமக்கெல்லாம் தண்டனை கொடுத்துருக்கார் கடவுள். நாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். அது சித்பவானந்த சாமி என்னமோ சொல்லுவார் பாரு, லைஃப்பில் வந்து 1 வருஷம் குறைஞ்சி போச்சு, பர்த்டேன்னு சொல்லி கொண்டாடுறான் அப்படின்னு. இல்லை ரொம்ப ப்ராக்டிக்கல் திங் இல்லை. நான் ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அது வேறு சொல்லும். சீக்கிரம் இடத்த காலி பண்ணிட்டு போ அப்படின்னு அர்த்தம். வி செலிப்ரேட் ஆல் தோஸ் திங்ஸ். போக போகிற நெருங்கிக்கிட்டே இருக்கோம் மிஸ்டர் தர்மராஜாவை. ஆனால் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அது சில பேர் பயப்படுறாங்க அங்கே போகணுமான்னு சொல்லி, இல்லையா? பயந்தாலும் சரி, சிரித்தாலும் சரி, போய் தான் ஆகணும். ஸோ பராஞ்சி காணி எல்லாம் அந்த வெளியில் போகிற மாதிரியே படைச்சிருக்கிறார். அதனால் தஸ்மாத் பராங் பஷ்யதி, வெளியில் மட்டும்தான் பார்க்குற மனுஷன். ந அந்தராத்மன். குருதேவர் ஒரு தடவை அங்கே கல்கத்தாவில் இந்த ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர்னு ஒரு பெரிய பண்டிட், பெரிய நல்லா படித்தவர், பெரிய பணக்காரர், நல்ல மனசு படைத்தவர். அவர் போய் பார்க்க போனார். அவருடைய பேர் புகழை கேட்டுட்டு அங்கே போனாக்கா அவர் கடவுளை பற்றியே பேசலை. நான் மாதம் மாதம் வந்து இவ்வளோ பேருக்கு சாப்பாடு போடுறேன், இவ்வளோ பேருக்கு துணிமணி வாங்கி கொடுக்குறேன், இவ்வளோ பேருக்கு படிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி இதை பற்றியே பேசிகிட்டே இருந்தார். குருதேவர் ஒன்றும் சொல்லலை. வெரி குட், நல்ல காரியங்கள் இதெல்லாம் ஈஸ்வர பாவத்தோடு செய் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். வந்து வண்டியில் உட்கார்ந்ததுக்கப்புறம் போகிறப்ப மகேந்திரநாத்கிட்ட சொல்கிறார், என்ன முட்டாளிவன், அவ்வளோ வேலை செய்கிற நல்லா, என்ன முட்டாளிவன், உள்ள அவ்வளோ பெரிய பொக்கிஷம் இருக்குது, அதை தேடாமல் வெளி விஷயத்திலேயே மனசை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறேன். எவ்வளோ பெரிய உண்மை. நாம் கூட இந்த மாதிரி தான் வெளியிலே போயிட்டே இருக்கோம். டூயிங் குட் டு த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஃபேன்சியாக போயிட்டுருக்கு. பட் எதுக்காக செய்யணும் அப்படின்னு கர்ம யோகாவில் சாமிஜி அவ்வளோ கிளியராக சொல்லுவார். இந்த உலகம் எப்படின்னாக்கா அது நாயோட வால் மாதிரி. நீங்கள் எவ்வளோ மெடிசன் கொடுத்தாலும் சரி வியாதி இருந்துக்கிட்டு தான் இருக்கும். எவ்வளவு சாப்பாடு போட்டாலும் 4 மணி நேரம் தான், அப்புறம் மறுபடியும் அம்மா தாயே தான். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இட் வில் பி கம்மிங் அண்ட் கோயிங். அதை நிறுத்த முடியாது, திருத்த முடியாது. பட் அவங்களுக்கு உதவி செய்வதன் மூலம் உங்ககிட்ட இருக்கிற டிவினிட்டியை வெளிப்படுத்து. யூ கெட் ரிட் ஆஃப் திஸ் சைக்கிள். இது சாமிஜி சொல்லக்கூடிய தத்துவம் கர்மயோகாவில். நிறைய பேர் வந்து சாமிஜி சேவை பண்ண சொல்லியிருக்காங்க. அதிலே போயிட்டு அதில் வந்து பலவிதமான ஹங்கமானாக்கா ட்ராப்ஸு மாட்டிக்கிறோம். இந்த ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் மாதிரி அது வந்து ஒரு ப்ரைடு, நான் இவ்வளோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி அதில் மறுபடியும் மாட்டிப்போம், கீழே போயிட்டே இருப்போம். ஸோ அதனால தான் சொல்கிற, இறைவனை தேடுவதில்லையே, காமினி காஞ்சனத்தை நாடி அனைவரும் ஓடுகின்றன. உலக விஷயங்களே தேடிட்டுருக்கோம். இதை செய்யணும் சார், அதை செய்யணும் சார். ஆக்சுவலி டீப்பாக பார்த்தாக்க நம்ம சுவாமி பஜனானந்தஜி மகாராஜ் அப்படின்னு ஒரு பெரிய ஞானி இருக்கிற வைஸ் பிரசிடென்ட். இப்போ அவர் சொல்லுவார், இந்த பெயர் புகழில் இருக்கிற ஆசை இருக்கே, இட் இஸ் ஸோ சட்டில், யூ கேனாட் ஐடென்டிஃபை இட் இஸ் தேர் அப்படின்பா. காமினி காஞ்சன் அப்படிங்கிறது கூட வெளிப்படையாக தெரிஞ்சிடும். பணத்து மேலே ஆசை இருக்குது, ஆப்போசிட் ஜெண்டர் மேலே ஆசை இருக்குது, அது கூட வந்து நம்முடைய செய்கை மூலம் தெரிய வந்துடும். பெயர் புகழ் ஆசை இருக்குது, நமக்கே தெரியாது. அது ஒருத்தர் சொல்கிறார், நம்ம தலைவருக்கு பெயர் புகழில் ஆசையே இல்லை அப்படிங்கிறார் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். இன்னொருத்தன் சொல்கிறான், ஆனால் இதையே வர்றவங்க போகிறவங்ககிட்டலாம் சொல்லிகிட்டே இருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் பரப்பு, இது வெளியில் சொல்லி அடைஞ்சிங்க சார் அப்படி சொல்லிவிட்டு நம்ம வந்து எல்லாரையும் சொல்ல வைப்போம். இட் இஸ் ஸோ சட்டில், ஸோ டிஃபிகல்ட் டு கெட் ரிட் ஆஃப் இட். எப்போ அது போகும்? உண்மையை நாடும் போது, காமினி காஞ்சனத்தை நோக்கி போகிற வரைக்கும் இதெல்லாம் இருக்கும். அப்படி காமினி காஞ்சனத்தை நாடி போதால் என்ன கிடைக்கிது? கிடைப்பது என்னவோ பெரும் துன்பமும் அமைதியின்மையும் தான். வரிசையாக பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். விஷாலாட்சியின் நீர்ச்சுழி போல இந்த உலகம் அப்படி சொல்கிறேன். அங்கே தான் நாம் நிறுத்தணும். விஷாலாட்சியின் நீர்ச்சுழி அப்படின்னாக்கா இந்த ஆசிரியர் என்ன கொடுத்துருக்கிறார் இங்கே?
விஷாலாட்சி என்றால் பெரிய கண்களை உடையவள். விஷால அக்ஷி. மீன அக்ஷி மதுரையில் இருக்கா, காம அக்ஷி காஞ்சிபுரத்தில் இருக்கா, விஷால அக்ஷி காசியில் இருக்கா. காம அக்ஷினாக்கா நம்ம காமத்தை எல்லாம் கொடுக்குறவா அப்படின்னு இல்லைன்னு பெரியவா சொல்கிறான். காமத்தை துடைப்பவள், அதனால் அவள் காமாட்சியா. புது விளக்கு நல்லா இருக்குது இல்லையா? கேட்டதெல்லாம் கொடுப்பா. சாரதா தேவி கிட்ட போய் யாரோ கேட்டாங்க, பகவான்கிட்ட என்ன வேண்டிக்கணும்னாக்கா நிர்வாசனா, ஆசை இல்லாத தன்மையை கொடுன்னு வேண்டிக்கோ அப்படிங்கிறாங்க. உங்கள் லிஸ்டெல்லாம் போட்டுட்டு கடைசியாக, அம்மா ஒரே ஒரு பிரார்த்தனை, இதையெல்லாம் உங்ககிட்ட நான் கேட்காத மாதிரி என்ன பண்ணலாமா இல்லையால? கேட்கவே எவ்வளோ ஆனந்தம் வருது பாருங்கள் இல்லை? செல்ஃபி எடுத்து வச்சுக்கலாம் உங்கள் முகத்தை, அவ்வளோ அழகாக இருக்குது. இதையெல்லாம் கேட்காத நிலைக்கு என்ன கொண்டு போம்மா அப்படி கேட்டால், தட் இஸ் த ஹையஸ்ட் ப்ரேயர். தட் மீன்ஸ் யூ ஆர் கோயிங் டுவர்ட்ஸ், யூ ஆர் கோயிங் நியரர் டு யுவர் இன்னர் பியூட்டி. இவர் சொல்கிறார், இங்கே நதியில் உள்ள பெரிய நீர்ச்சுழி என்ற பொருளில் கூறப்பட்டுள்ளது அப்படின்னு இந்த ஆசிரியர் எழுதியிருக்கிறார். பட் நான் ஒரு தடவை ட்ரைனிங் சென்டரில் இருந்தப்போ ஸ்ரீமத் சுவாமி பூதிஷாஞ்சி மகாராஜ் பெரிய ஞானி, அவர்கிட்ட போய் இந்த கேள்வியை ஒரு சாது கேட்டார். இது பெங்காலியில் எப்படின்னாக்கா விஷாலாக்கி தோ அப்படிம்பாங்க, விஷாலாக்கி தக, விஷாலாட்சி தக. தக அப்படின்னாக்கா லெவல் அப்படின்னு அர்த்தம். அவங்க பெங்காலியில் விஷாலாக்கி தோ அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு சாது கேட்டார். அப்போ பூதிஷாஞ்சி சொன்ன, இந்த பெரிய ஏரியெல்லாம் இருக்கும், அது ஆழம் கிட்டத்தட்ட 40 அடி 50 அடி எல்லாம் இருக்கும். இப்போ அந்த ஏரியெல்லாம் போயிடுச்சு, எல்லாம் பில்டிங் ஆகிடுச்சு. முன்னாடி கீழே இருந்து இப்போ மேலே போயிட்டுருக்கு பில்டிங்கெல்லாம். பெரிய பெரிய ஏரியெல்லாம் முன்னாடி இருந்தது, அதில் அவ்வளோ ஆழம் இருக்கும், அவ்வளோ தண்ணி இருக்கும். ஒவ்வொரு லெவலுக்கு அந்த காலத்தில் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க. விஷாலாட்சி தக அப்படின்னாக்கா அந்த லெவலில் கீழே இருக்கிற லெவல். சப்போஸ் யாராவது ஒருத்தர் அந்த அளவு போய் மூழ்கிட்டா அவனுக்கு அதுலேருந்து மோட்சம் இதுவே கிடையாது, விமோச்சனமே கிடையாது, செத்து தான் போகணும். அந்த மீனிங்கில் குருதேவர் சொல்கிறார். அப்போல்லாம் கிராமத்தில் இதெல்லாம், அப்போ தண்ணி இருந்தது, ஏரி இருந்தது, குளம் இருந்தது, அதனால் இதெல்லாம் பேசுனாங்க. இப்போ அதெல்லாம் இல்லாதனால நமக்கு தெரியாது. ஸோ விஷாலாட்சி தக அப்படின்னு பூதேஷாந்த மகாராஜ் சொன்னார். ரொம்ப ஆழமானது அப்படின்னு சொல்கிறார். இந்த காமினி காஞ்சனத்தை நாடுனா என்ன ஆகும் அப்படின்னாக்கா, புத்தர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டார், எப்படி நாம் இந்த வாழ்க்கையில் மாட்டிக்கிறோம் அப்படின்னு. அவர் பெரிய ஞானி இல்லையா? உள்ளேருந்து ஒரு துண்டு, நீளமான ஒரு துண்டை கொண்டு வந்தார். அப்படி விரித்து காமிச்சார். எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. அப்புறம் எடுத்து அதில் முடிச்சு போட்டார், 5 முடிச்சு போட்டார். இப்போ எப்படி இருக்குது? இப்போ விரிக்க முடியாது, முடிச்சு போட்டு சுருங்கி போச்சு. இப்போ முன்னாடி இருந்த துண்டு இந்த துண்டு ரெண்டுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா, இல்லை ஒன்றே தானா? ஒரே துண்டு தான், ஒரே ஒரு வித்தியாசம், அதில் முடிச்சு இல்லை, இதில் முடிச்சு இருக்குது. அப்போ புத்தர் சொன்னாராம், நீங்கள் எல்லாரும் கூட உண்மையிலே அந்த பரம்பொருளின் பிரதிபிம்பங்கள் தான். ஆனால் ஆசைகள், கோபதாபங்கள், போட்டி பொறாமைகள், எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிற முடிச்சு மேலே முடிச்சு போட்டு போட்டு நிறைய பேர் 3 போடுறோம், இவர் 5 போட்டு காமிச்சிருக்கிறார். 3 போட்டாலே மாட்டிப்போம், 1 போட்டாலும் மாட்டிப்போம். 3 போட்டு மாட்டிக்கிறோம், இவர் 5 போட்டு காமிச்சார். இப்போ அந்த முடிச்சை எடுத்துட்டா துணி ஃப்ரீ ஆகிடும். அந்த முடிச்சுகளை எடு, உன்னுடைய உண்மை சுரூபம் தெரியும் அப்படின்னு சொன்னதான் ஒரு கதை. அதுதான் குருதேவங்க சொல்கிறார், கிடைப்பது என்னவோ பெரும் துன்பமும் அமைதியின்மையும் தான். முடிச்சு போட்டாக்கா அந்த துணி விரிய முடியலை பார்த்து. அந்த மாதிரி தான் நமக்கு ஆசைகள் அதுன்னு இருக்கிறப்போ மனசு விரிய மாட்டேங்குது. இட் இஸ் பவுண்ட். அப்புறம் என்ன ஆகுது, ஒரு கட்டம் வந்த உடனே நாமெல்லாம் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு போயிடுறோம். நமக்கு கதி விமோச்சனமே கிடையாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. நிறைய பேர் நம்மக்கிட்ட எல்லாம் சொல்கிறப்ப நீங்கள்லாம் வேறு, நாங்கள்லாம் வேறு அப்படிம்பாங்க. யாரும் வேறு வேறு கிடையாது, எல்லோரும் ஒன்று தான். பட் வி திங்க் வி ஆர் டிஃப்ரெண்ட் அப்படி நினச்சாலே அதுவே ஒரு முடிச்சு மாதிரி ஆகிடும். யாரோ ஒரு பக்தர் பாடுவார், தமிழ் புலவர் தான், வேலவனை பெற்றவளே வேண்டும் வரம் தருபவளே,
வேண்டி இங்கு வந்தேனே வேண்டாமை வரம் அருளே. பார்வதி கிட்ட போய் பாட வேண்டிய பாட்டு இது. வேண்டு வரம் தருபவள் நீ, எனக்கு என்ன வேணும்? வேண்டாமை வரம் தா. இப்படிலாம் நம்ம பெரியவர்கள் வழிகாட்டியிருக்காங்க. அதை தான் இங்கே சொல்கிறாரு, விஷாலாட்சியின் நீர்ச்சுழி போன்றது இந்த உலகம், இதில் ஒரு படகு அகப்பட்டு கொண்டால் அதோகதிதான். அதோ அப்படின்னாக்கா கீழேன்னு அர்த்தம். அதோ ஊர்துவம் அப்படின்னாக்கா மேலே, அதோன்னாக்கா கீழே, கீழே கீழே போக வேண்டியதான். படகுனாக்கா இங்கே லைஃப் அப்படின்னு அர்த்தம். மேலும் இந்த உலகம் ஒரு விதமான முட்செடி போன்றது, ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் தானி பிளான்ட். அது என்ன பண்ணும்? இதில் சிக்கிக்கொள்பவன் ஒரு முள்ளிலிருந்து தன்னை விடுவிப்பான், அதற்குள் இன்னும் 3இல் மாட்டிக்கொள்வான். பந்தம் இல்லையா? பேசாமல் இருந்தேன், எங்கள் அம்மா பேச கேட்டுட்டு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணேன், அதுலேருந்து மாட்டிட்டு. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. யோகானந்த சாமி அப்படி தான் சொன்னார். நமக்கு தெரிஞ்ச ஒரு பையன் மடத்தில் சேரணும்னு சொல்லி ரொம்ப வருஷம் முன்னாடி நடந்தது இது. பட் அவங்களுக்கு வந்து வயசான அம்மா இருக்காங்க. என்ன பண்ணுறது, எத்தனை நாள் இருப்பாங்கன்னு தெரியல, இது கேட்கவும் முடியாது இல்லையா? ஆன்சர் கிடைக்காத ஒரு கொஸ்டின் என்ன, எப்போ நாம் சாக போகிறோம் அப்படின்னு. வயசான அம்மா போயிடுவாங்க. இந்த பையன் வந்து மடத்தில் சேரணும்னு ஒரு ஆசை எதிர்பார்த்துட்டே இருந்தாக்கா, ஒன்றும் அந்த அம்மாவுக்கு ஒன்றும் உடம்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு இல்லை, பட் போகவும் மாட்டேங்கிறாங்க. அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க, வேறு யாருமே இல்லைன்னு சொல்லி. அப்போது ஒரு டிவோட்டி இன்னொருத்தர் வந்தார், அன்மேரிடு டிவோட்டி. அவர் வந்து கேட்டார், என்னப்பா மடத்தில் சேரேன்னு சொன்னேன், என்னாச்சு? இல்லை சார், நான் ரெடி, எனக்கு ஒன்றும் லைஃப்பில் ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் வயசான அம்மா இருக்காங்க, வாட் டு டூ? நான் விட்டுட்டு போனால் யாருமே இல்லை, அதான் யோசனை பண்ணுறேன் இப்படி சொன்னப்போ அந்த அன்பர் சொன்னாராம், மாட்டிக்காத, நானும் சின்ன வயசில் இதே மாதிரி தான் எங்கள் அம்மாவை பார்த்துட்டு மடத்தில் சேர்ந்துட்டு திரும்பி வந்தேன். அம்மா அப்போவே வயசானவங்க, அம்மா அப்போவே 65 வயசு, ஏதோ 1-2 வருஷம் இருப்பாங்க. அப்போ இருந்த சாமி இதே சென்னை மடத்தில், அப்போ இருந்த சாமி என்கிட்ட சொன்னார், ஸ்பெஷல் கேஸாக நான் ட்ரீட் பண்ணி ஹெட் குவார்ட்டர்ஸ் எழுதுகிறேன், 1 வருஷமோ 2 வருஷம் அம்மா இருப்பாங்க, இருந்து சேவை பண்ணிவிட்டு அப்புறம் வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி சாமிஜி சொல்லி வந்து சேவை பண்ண ஆரம்பித்தேன். 20 வருஷம் ஆகிடுச்சு, இன்னும் எங்கள் அம்மா இருக்கா. இது நடந்த கதை. இது 20 வருஷம் ஆச்சு பாரு, இன்னும் குண்டு பிள்ளையார் மாதிரி இருக்கா எங்கள் அம்மா. இவன் எங்கே போகிறது, நான் எங்கே போய் ஜாயின் பண்ணுறது, நீ மாட்டிக்காத அப்படி சொல்லி அப்புறம் அந்த பையன் விட்டுட்டு போய் ஜாயின் பண்ணான்னு ஒரு கதை. ஸோ லைக் தட், ஒரு முள்ளிலிருந்து தன்னை விடுவித்து கொள்வான், அதற்குள் 3இல் மாட்டிக்கொள்வான். பந்தம். அதனால தான் ஒன்று வந்து நாம் ஞாபகம் வச்சுன்னு, ஒரு கடுமையான உண்மை என்ன அப்படின்னாக்கா, எல்லாரும் மனசுலையுமே வந்து ஒரு எண்ணம், நான் இல்லைன்னா இவங்க எல்லாரையும் யார் காப்பாற்றுவா? நேச்சுரலாக வரக்கூடியது தான். பட் திடீர்னு போயிட்டா யாரும் எப்படியோ மேனேஜ் பண்ணிக்கிறாங்க பாருங்களேன். இந்த பகவத்கீதைக்கு வந்து டீக்கா எழுதியிருக்கிறார் ஒருத்தர், ஸ்ரீதர சுவாமிகள் அப்படின்னு, பெரிய டிவோட்டி அவர். மனைவி செத்து போயிட்டா, குழந்தைய கொடுத்துட்டு, சின்ன குழந்தை 6 மாதமோ என்னமோ, இவருக்கு அந்த துறவு மனப்பான்மை அப்படியே எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. பிராரப்தம், கல்யாணம் பண்ணிக்கிட்டார், குழந்தை பெற்றுட்டார், மனைவி வேறு செத்து போயிட்டா, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டெய்லி பிரார்த்தனை பண்ணுவார், கடவுளே இந்த பந்தத்திலேருந்து எனக்கு விடுதலை கொடு, எனக்கு இந்த வாழ்க்கை. மனசு வந்து ஒட்டாது, அது தப்புன்னு சொல்லக்கூடாது, மனசு வந்து ஒட்டாது. ஸோ தே கேனாட் லிவ் தேர், தே கேனாட் ஸ்டே தேர், அந்த மாதிரி ஒரு மனசு. சின்ன வயசில் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எனக்கு 8 வயசு 9 வயசு இருக்கிறப்போ திண்ணையிலெல்லாம் நின்றுட்டுருப்போம். அப்போது அந்த கல்யாண ஊர்வலம் போகும், இந்த காரில் அப்போல்லாம் போவாங்க. ரொம்ப ஹாப்பியாக பார்க்குறப்போ, சரி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் இப்படி உட்காந்துருக்காங்க, நமக்கு இதெல்லாம் ஆகவே கூடாது அப்போவே தோணும் நமக்கு மனசில். இந்த மாதிரிலாம் நான் உட்கார மாட்டேன் அப்படின்னு அப்போவே மனசில் எதுக்கு தோணுச்சுன்னு தெரியாது, பட் ஐ யூஸ் டு ஃபீல் தட். ஸோ இந்த ஸ்ரீதர சாமிகள் பார்த்துட்டு டெய்லி பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கார் கடவுள்கிட்ட. ஒரு நாள் உட்காந்து ஜெபம் பண்ணுறப்போ, ஜெபம் முடிச்சுட்டு அப்படி கண்ணை திறந்து பார்க்குறார், ஜஸ்ட் ரிலாக்ஸாக உட்காந்துருக்கிறார். அப்போது அந்த பல்லி வந்து முட்டை போட்டிருக்கு, ஒரு கூண்டில் சின்ன கூடு கட்டி இருக்குது. ஒரு முட்டை வந்து கீழே விழுந்துடுச்சு, உடஞ்சி போச்சு. இவர் கண்ணு முன்னாலே நடக்குது. உடஞ்ச உடனே என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்குறார். பார்த்தா உள்ளே வந்து சின்ன ஒரு குட்டி ஆல்ரெடி தயாராக இருக்குது. சின்ன குட்டி வெளியில் வந்து பார்க்குது. இவர் ஆச்சரியப்படுறார்,
இவ்வளோ சின்ன பள்ளிக்குட்டிக்கு எப்படி அம்மா மேலே இருக்கா, இதை எப்படி மேலே கொண்டு போவா, எப்படி அதுக்கு சாப்பாடு கொடுக்கும் அப்படின்னு அந்த யோசனை. இப்படி உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறப்போ திடீர்னு ஏதோ ஒரு கொசுவோ ஏதோ ஒன்று பறந்து வந்து தான் அந்த குட்டி வந்து லவக்குன்னு போய் பிடிச்சிதான். இது அவருடைய வாழ்க்கையில் நடந்தது. எங்கள் பிரின்ஸ்பால் மாற சொன்ன கதை டிசியில். லவக்குன்னு போய் பிடிச்ச உடனே இவர் பார்க்குற, இவருக்கு ஆன்சர் கிடச்சி போச்சு. எஸ், நான் அந்த பள்ளி கிடையாது, நான் இல்லைன்னாலும் யார் யார் எப்படி வளரணுமோ வளர்ந்துருவாங்க அப்படி சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டார். அதெல்லாம் கேட்டு நீங்கள் உடனே போயிடாதீங்க, யோசனை பண்ணுங்க, பட் மனசில் வச்சேங்க. துறவு மனப்பான்மை வந்துட்டாக்க காட் ஹிம்செல்ஃப் வில் அரேஞ்ச் எவ்ரிதிங். இது ராமகிருஷ்ணர் சொல்லக்கூடியது. ராமகிருஷ்ணர்கிட்ட இந்த யோகானந்த சாமி கல்யாணம் பண்ணிக்கிட்டார், அப்புறம் போகவே இல்லை. அப்புறம் இவர் கூப்பிட்டு பணம் வாங்கிட்டு போனால் அந்த கணக்கு கொடுக்கல, திரும்பி வந்து கொடுக்க சொல்லு, மோசமான ஆளாக இருப்பான் போலன்னு சொன்னோடனே அவருக்கு தன்மானம் ஜாஸ்தி. யோகானந்த சாமிக்கு வந்துட்டார். பணத்துக்காக நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுக்குறப்போ பணத்தை பற்றியே பேசுகிற. அப்போ சொல்கிற, ஏன் இங்கே வரதை நிறுத்திட்டு அப்படின்னாக்கா, எனக்கு இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு. அப்போ ராமகிருஷ்ணன் ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்கள், கல்யாணம் ஆனால் என்ன, நான் கல்யாணம் பண்ணிக்கலையா, உனக்கு 1000 கல்யாணம் ஆனாலும் பரவாயில்ல, உன் மனைவி அழைச்சிட்டு வா. உனக்கு குடும்ப வாழ்க்கையிலேருந்து இறைநெறிக்கு போகணும்னு நினைக்கிறியா, இல்லை சந்நியாச வாழ்க்கையில் சேர்ந்து இறைவன் நோக்கி போகணும்னு நினைக்கிறியா, உன்னுடைய மனைவி அழைச்சிட்டு வா, அதுக்கேற்ற மாதிரி அவளை மாத்திரேன் அப்படிம்பார். கபால மோச்சனர் அப்படின்னு சாமிஜி அதுக்காக தான் பேர் கொடுத்தார். உனக்கு எந்த மாதிரி லைஃப் வேணுமோ அந்த மாதிரி உன் மனைவியோட மனசை மாத்திரேன். யாரால் முடியும் சார்? 50 வருஷம் வாழ்ந்ததுக்கு அப்புறம் கூட நம்மளால முடியல இல்லையா? கவுச்சிக்காதீங்க, இதெல்லாம் ஃபேக்ட்ஸு. ராமகிருஷ்ணன் சொல்கிற, நான் மனசை மாத்திரேன், பெசஞ்சு விட்டுறேன் அப்படிங்கிற. எனிவே, ஸோ 3 முள்ளில் மாட்டிக்கொள்வான். தடுமாற செய்கின்ற குழப்பமான வழியை போன்றது இந்த உலகம். எது செஞ்சால் நமக்கு நல்லது வரும், எது செஞ்சால் கெட்டது வரும், நம்மளால் வந்து கரெக்டாக சொல்லவே முடியாது. பல தடவை நாம் நான் இப்படி நினச்சி பார்க்கவே இல்லை, இப்படி ஆகும் பாருங்க இல்லை. ககனா கர்மனோ கதிகி அப்படி சொல்வார். எந்த வேலை நமக்கு உண்மையிலே வந்து சந்தோஷத்தை கொண்டு வரும், எது நமக்கு ப்ராப்ளத்தை கொண்டு வரும் முடியாது, சொல்ல முடியாது. வெரி டிஃபிகல்ட் டு சே. இந்த ஒருத்தர் இந்த கிராமத்தில் சொல்லுவாங்க, வளரும் பயிரில் அவனுடைய அதிர்ஷ்டம் தெரியும் அப்படி சொல்லுவாங்க. பயிர் விளையிறது கூட இப்போ பாருங்கள், இப்போ 2-3 நாள் முன்னாடி ராமநாதபுரம் இந்த பக்கம் வந்து ஹெவி ரெயின், ஹெவி விண்டு, வாழைத்தோப்பெல்லாம் கீழே விழுந்துருச்சு. உடனே அந்த நியூஸில் நான் கேட்டேன். அவர் போய் சொல்கிறார், அவங்க கவர்மெண்ட்டுக்கிட்ட வந்து நஷ்ட ஈடு கேட்குறாங்க, கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா நஷ்டமாயிடுச்சு அப்படின்னு. கொஞ்சம் தூரம் தள்ளி வேறு வாழைத்தோப்பு இருக்குது, அங்கே ஆகவே இல்லை. ஒய் சொல்ல முடியாது. அதனால தான் அதிர்ஷ்டம்னாக்கா நாம் செஞ்ச புண்ணிய கர்மா நம்மளை காப்பாற்றும். செய்யலைன்னாக்கா எவ்வளோ பாடுபட்டாலும் அது அழிஞ்சு போகும். ககனா கர்மனோ கதிகி அப்படின்னு கிருஷ்ணர் அதை சொல்கிறார். ஸோ ஒரு முறை இந்த வாழ்க்கையில் அகப்பட்டு கொண்டால் வெளியே வருவது மிக கடினம். மனிதன் இதில் வறுக்கப்படுகிறான். அவ்வளோ கஷ்டங்கள் வருது அப்படின்னு ராமகிருஷ்ணர் சொல்கிறார். உடனே ஒரு பக்தர் கேட்குறார், அப்படி ஆனால் வழி என்ன? ஸ்ரீராமகிருஷ்ணர், வழி சாது சங்கமும் பிரார்த்தனையும் தான் வழி. சத்சங்கம், இந்த மாதிரி நல்ல நல்ல கருத்துக்களை கேட்குறது, திரும்ப திரும்ப கேட்குறது, அனலைஸ் பண்ணுறது. உபனிஷத் சொல்லுது, பிரம்மத்தை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கணும்னாக்கா ஸ்ரோதவ்ய மந்தவ்ய நிதி தியாசித்தவ்ய அப்படிங்கிறது. கேட்கணும். ஐ எம் நாட் திஸ் பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மண்டையில் போடணும். ரமண பகவான் கிட்ட போய் யாரோ கேட்டாங்க, வெறுமனே வந்து நான் இந்த உடம்பு இல்லைன்னு சொன்னால் போதுமா? அவர் சொன்ன, ஈவன் டு ஹாவ் தட் இன்டலெக்சுவல் கன்விக்ஷன் இஸ் எ ஃபார் பெட்டர் ஸ்டெப் அப்படிங்கிறார். புத்தியால் முதல்ல தெரிஞ்சுங்க, நான் இந்த உடம்பு இல்லை, நான் ஆம்பளை இல்லை, நான் பொம்பளை இல்லை. அந்த நினைப்பு வந்தால் தான் நமக்கு ஆசை வருது, பலவிதமான எண்ணங்கள் வருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கெட் ரிட் ஆஃப் திஸ் தாட், ஐ ஆம் சம்திங் பிஹைண்ட் திஸ் சீன்.
இதை தெரிஞ்சுக்கணும். இதுதான் சொல்கிறார், சாது சங்கமும் பிரார்த்தனையும் தான் வழி. சத் சங்கத்தில் இருந்தாக்கா அந்த ஐடியா திரும்ப திரும்ப மனசில் வரும். நம்ம ரீசெண்ட்லி நம்ம சாமி ஒருத்தர் செத்து போயிட்டார், சுவாமி பீதாம்பரானந்தஜி அப்படின்னு சொல்லி, பெரிய ஸ்காலர், நிறைய லெக்சர்ஸ் எல்லாம் கொடுப்பார். உபனிஷத்து பிரம்மசூத்திரம்லாம் அப்படியே கடன்னு ஒப்பிப்பார், அவ்வளோ படிச்சிருக்கிறார். அவர் சண்டிகரில் இருந்தப்போ கிளாஸ் எடுப்பார். அங்கே ஒரு பொண்ணு வருவாளாம், 22 23 வயசு, கீதான்னு பேர். அவளுக்கு பேருக்கேற்ற மாதிரியே அந்த மாதிரி பொண்ணு அவள். இந்த கிளாஸை கேட்பா, அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க வீட்டில் அம்மா அப்பாவுக்கு பிடிக்காது இப்போ போகிறது. ஏன்னா இந்த சின்ன வயசில் இந்த மாதிரி இப்போல்லாம் இதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவன் சொல்லியிருக்கிறா, எனக்கு பிடிச்சிருக்கு, இதெல்லாம் நான் கேட்பேன் அப்படின்னு. அப்போ அவங்க அப்பா அடித்தாராம். தான் பெற்ற பொண்ணு தானே, இல்லை சாப்பாடு கொடுக்கறதுக்கு ரைட் இருக்குனாக்கா அடிக்கிறதுக்கும் ரைட் இருக்குது. ஆனால் இந்த காலத்தில் அதெல்லாம் பண்ண முடியாது. பையனே ஃபோன் பண்ணி சொல்லிடுறான் போலீஸுக்கு, எங்கள் அப்பா அடிக்கிறாருன்னு. இதெல்லாம் ரிப்போர்ட்ஸ் வருது, டேஞ்சரான இது. அமெரிக்கா மாதிரி ஆகிட்டுருக்கு இந்தியா. இந்த பொண்ணு ஒன்றும் சொல்லலை. அப்புறம் ஒரு கிளாஸ் 2 கிளாஸுக்கு வரல. திரும்பி வந்தப்போ பீதாம்பரானந்தஜி கேட்டாரா, வாட் ஹேப்பன் கீதா, யூ ஆர் நாட் தேர்? அப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, இல்லை சுவாமிஜி, எங்கள் அப்பா இந்த மாதிரி கோச்சிக்கிட்டாரு, லாஸ்ட் வீக் என்னை அடித்தார் கூட. ஓ இஸ் இட் அப்படின்னு இவர் ஆச்சரியப்பட்டு கேட்குறேன். அடித்தாரா அப்படின்னாக்க அந்த பொண்ணு சொன்னாலாம், இதை அந்த சாமியை என்கிட்ட சொன்னார். யூ சி, ஜஸ்ட் இமேஜின். அவள் சொன்ன, டோன்ட் வரி சுவாமிஜி, ஹி வாஸ் பீட்டிங் கீதா, நாட் மீ. என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்! லெக்சர் கேட்டதுலேயும் இந்த மாதிரி மனசு வருதுன்னாக்கா, இன்னும் நீங்கள் மந்தவ்ய அப்படின்னாக்கா மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சாக்கா இந்த கருத்தை எங்கே போவீங்க நீங்கள்? யாரோ அடித்தாலும் ஒன்றும் தெரியாது, அவங்களையும் வாழ்த்தக்கூடிய பகைவனுக்கருள்வாய் நன்னெஞ்சே அப்படின்னு பாரதியார் பாடுவார். அந்த உயர்நிலைக்கு கூட போகலாம். ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த சிலுவையில் அரைஞ்சப்போ, பிதாவே இவர்களை மன்னியும், இவங்களுக்கு தெரியாது என்ன தப்பு செய்கிறோம்னே தெரியாது சொல்லி மன்னிக்கக்கூடிய அளவுக்கு மேலே போனார். ஏன்? ஹீ ரியலைஸ்ட் ஹி வாஸ் நாட் திஸ் பாடி. ராமகிருஷ்ணன் கூட ஒரு இடத்துல சொல்லுவார், சிலுவையில் அரைஞ்சப்போ அவர் மனசை பிரித்து எடுத்துட்டார். யாரோ போய் கேட்குறாங்க, இயேசுவுக்கு ரொம்ப வலிச்சிருக்கும் இல்லையா அப்படின்னு. அவருக்கு வலியே இல்லை அப்படின்னு ராமகிருஷ்ணன் சொல்லுவார். ஏன் உடம்புலேருந்து பிரித்து எடுத்துட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சாது சங்கத்தின் மூலம் இந்த உயர்ந்த நிலைகள்லாம் நமக்கு வரும். சங்கராச்சாரியர் சொல்வார், சத் சங்கத்வே நிசங்கத்துவம். நமக்கு தெரிஞ்சு காஞ்சிபுரத்தில் ஒரு அம்மா இருக்காங்க, நம்ம லெக்சர்ஸ் எல்லாம் யூடியூப்பில் ரெகுலராக கேட்பாங்க. ஒரு நாள் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ஆச்சரியமாக இருந்தது, இதெல்லாம் சந்தோஷமாகவும் இருந்தது. ஒரு வருஷம் முன்னாடி சென்னையில் யாரோ ஒரு ரிலேட்டிவ் வீட்டில் கல்யாணம் சொல்லிவிட்டு நான் போனேன் சாமிஜி. ஏன்னா உலகத்தில் இருக்கிறப்போ இதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியாது, அவாய்ட் பண்ண அது ஒரு பிரச்சனை, ஃபர்தர் ப்ராப்ளம்ஸ் இல்லையா, இருக்கிற ப்ராப்ளத்தோடு அது வேறு, எக்ஸிஸ்டிங் ப்ராப்ளம் அண்ட் கிரியேட்டட் ப்ராப்ளம்ஸ் ஆகிடும். போயிட்டோம். அங்கே போய் பார்த்தா என்னால் இருக்கவே முடியல சாமிஜி அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. அந்த அம்மா ஒரு 65 வயசு இருக்கும். என்ன பேச்சு, அதுவும் வயசானவங்க, சின்ன வயசு பொண்ணுங்க பேசினா கூட ஓகே, 60க்கு மேலே வந்தவங்க கூட இன்னும் நகையை பற்றி சேலையை பற்றியே பேசிகிட்டு இருந்தாங்க. என்ன வேற கூப்பிட்றாங்க, ஐ குட் நாட் ஜாயின் தெம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், குருதேவருடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது, பி ஹாப்பி அப்படின்னு சொன்னேன். மனசு நிசங்கத்துவம் புரிஞ்சுக்குது மனசு. திஸ் இஸ் நாட் நெசசரி, திஸ் இஸ் நாட் ட்ரூ அப்படின்னு தெரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு வருது. எப்படி? சத் சங்கத்வே. உண்மையை பேசுகிறவங்களோட நீங்கள் இருக்க இருக்க இது பொய் அப்படின்னு தெரிய வந்துடும். நிசங்கத்வே நிர்மோகத்துவம். அந்த நிசங்கம் வந்தாலே உங்கள் மோகம் போயிடும். மோகம்னாக்கா மயக்கம். அதை பார்த்தா அதை வாங்கணும், இதை பார்த்தா இதை வாங்கணும், இதுதான் மோகம். வாங்கி வச்சுட்டு அப்படியே கிடக்கும். ஸோ மெனி திங்ஸ். நிர்மோகத்வே நிச்சல தத்துவம். மோகம் இல்லைன்னாக்க மனசு தெளிவாக இருக்கும். நிறைய பேரால் தீட்சை வாங்கினதுக்கப்புறம் கூட சொல்லுவாங்க ரங்கநாதாஞ்சிக்கிட்ட, மனசுக்கு அலையுது அப்படின்னு. சாரதா தேவி கிட்ட போய் யாரோ இந்த கேள்வியை கேட்டாங்க. சாரதா தேவி சொன்னாங்க, ஆசைகள் காற்று மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கு, அதனால தான் உன்னுடைய மனசு விளக்கு மாதிரி ஆடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. சிம்பிள் ஸ்டேட்மெண்ட், பட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு பாருங்க. நான் பல பேரை பார்த்துருக்கேன், ரங்கநாதாஞ்சிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க,
மனசு அலப்பாஞ்சிட்டே இருக்குது, ஜெபம் பண்ண முடியல அப்படி. பிகாஸ் இட் இஸ் ரன்னிங் ஆஃப்டர் சம்திங் விச் இஸ் டெம்பரரி, அதனால் பண்ண முடியல. அப்போ என்ன வழி? ஃபோர்ஸ் பண்ணி ஜெபம் பண்ணணும். ராஜா மகாராஜிட்ட போய் ஒரு பிரம்மச்சாரி கேட்டார், ஜெபம் எப்படி பண்ணணும் அப்படின்னு. மனசு அமைதியாக இருந்தால் உட்காந்து நல்லா ஜெபம் பண்ணு அப்படி சொன்னார். உடனே இந்த பையன், அப்போ மனசு அமைதியாக இல்லைன்னா இன்னும் உட்காந்து அதிகமாக பண்ணுன்னு சொல்லிடு. ஸோ செய்யாதேன்னு சொல்லுவார். பார்த்தா தப்பிக்கலான்னு பார்த்தா இன்னும் அப்போ தான் இன்னும் ஸ்ட்ராங்காக உட்காந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தட் இஸ் த ஒன்லி வே யூ கேன் பிரிங் பேக் யுவர் மைண்ட் டு யுவர் செல்ஃப். எனக்கு அது எங்கெங்கேயோ போகும். திடீர்னு இந்த நிமிஷம் சிகாகோ போகும், சிகாகோவில் ஆஸ்திரேலியா போகும், ஆஸ்திரேலியா யூரோப் வரும், யூரோப்லேருந்து இந்தியா வரும், இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போகும், பாகிஸ்தான் போனால் திரும்பி வருமா வராதா தெரியாது. ஸோ மெனி திங்ஸ். ஸோ சாது சங்கம், சத் சங்கத்வே நிஸ்ஸங்கத்வம், நிஸ்ஸங்கத்வே நிர்மோகத்துவம், நிர்மோகத்வே நிಶ್ಚல தத்துவம். திஸ் இஸ் நாட் நெசசரி அப்படின்னு சொல்லக்கூடிய நிಶ್ಚல தத்துவம். தேவையில்லாதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு இதுவே போகவே போகாது. ராமகிருஷ்ணர் தான் வேடிக்கையாக சொல்லுவார், மீன் சாப்பிடாதவன் ஏன் மீன் மார்க்கெட்டுக்கு போகிறான் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பார். அந்த ஒரு இது சரியா தப்பாக நினச்சிக்காதீங்க. அவர் அந்த மாதிரி கலோக்கியல் இது கொடுக்குற எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. அந்த சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பணக்காரங்களுக்கு அது ஒரு ஹேபிட். அது ஹேபிட் சொல்கிறத விட வீக்னஸ். சும்மா வச்சு ஒரு வீடு விலைக்கு வந்திருக்கும், இவன் வாங்க போகிறதில்ல, இவன்கிட்ட பணமும் கிடையாது, இருந்தாலும் சும்மா வச்சு என்ன வேலை அப்படிம்பாங்க. தேவை கிடையாது உனக்கு, நீ மீன் சாப்பிட போகிறதில்ல, அப்புறம் ஏன் மீன் மார்க்கெட்டில் இது என்ன கிலோ அப்படின்னு கேட்கணும். இதை தான் ராமகிருஷ்ணன் சொல்வார். இது சைக்கலாஜிக்கல் வீக்னஸ். வி ஹாவ் ட்ரெயின்ட் அவர் மைண்ட் இன் சச் அ வே, நமக்கே தெரியாமல் மனசை இழுத்துட்டு போகுது. என்ன வேலை அப்படின்னாக்கா அவன் சொல்லுவான், இது 1,20,00,000 இருக்கா, அவ்வளோ அதிகமாக, கொஞ்சம் குறைச்சி கொடுத்தா வாங்கலாம், இவன் வாங்க போகிறதே இல்லை, இருந்தாலும் கேட்போம். நிశ్చல தத்துவம் இல்லை, சஞ்சல தத்துவம் தான். நிశ్చலா புத்தியை பற்றி சொல்கிறப்ப நிச்சயாத்மிகா அப்படி சொல்லுவாங்க, நிச்சயமாக கரெக்டாக இருக்கும். மனசை பற்றி சொல்கிறப்ப சஞ்சலாத்மிகா அப்படிம்பாங்க, அது சஞ்சலம் ஆகிட்டே இருக்கும். ஒரு நிமிஷம் இப்படி ஒரு நிமிஷம் அப்படி மாறி மாறி போயிட்டே இருக்கும். அந்த சஞ்சலாத்மிகாவிலேருந்து நிச்சயாத்மிகாவுக்கு போகணும். அதுக்கு சத் சங்கம் ஹெல்ப் பண்ணும். அப்படி நிశ్చல தத்துவம் வந்துருச்சுனாக்கா வாட் ஹேப்பன்ஸ்? ஜீவன் முக்தி. நீங்கள் உடம்புலே இருப்பீங்க, ரமணர் மாதிரி இருப்பீங்க. எவ்வளோ அழகான ஸ்டேட் பாருங்கள். 4 லைனில் சங்கராச்சாரியர் ஜீவன் முக்தியை தூக்கி கொடுக்குறார். ஒன்லி த்ரூ சத் சங்கம். வாட் அ கிரேட் பெனிஃபிட் வி ஆர் கெட்டிங் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்கிறார். அதனால தான் இங்கே சொல்கிற சாது சங்கமும் பிரார்த்தனையும் தான் வழி. அபயாரமாக பாடுவாங்க, நல்லாரை காண்பதும் நன்றி அப்படின்னு. இந்த பாட்டு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் ஒரு பாட்டு இருக்கு, யாருக்காவது தெரியுமா? தீயாரை காண்பதும் தீதே, திருவற்ற தீயார் சொல் கேட்பதும் தீதே, தீயார் குணங்கள் உரைப்பதும் தீதே, அவரோடு இணங்கி இருப்பதும் தீது அப்படி சொல்கிறான். தட் மீன்ஸ், அது இங்கிலீஷில் ஒரு பழமொழி உண்டு, டெல் மீ அபவுட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஐ ஷல் டெல் அபவுட் யூ அப்படின்னு. என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இந்த மாதிரி சீட்டாடுவாங்க சார், குடிப்பாங்க சார், ஆனால் நான் அப்படி இல்லை சார் அப்படின்னு சொல்லவே முடியாது. அதில் இருக்கிறவங்க அந்த மாதிரி ஆகிடுவாங்க இன் கோர்ஸ் ஆஃப் டைம். அந்த மாதிரி தீயாரை காண்பதும் தீதி அப்படின்னாக்கா நம்ம மனசில் ஆசை வருது, என்னக்கா அந்த மாதிரி நபர்களோடு சேர்ந்துகிட்டே இருந்தாக்கா மனசு நேச்சுரலாகவே அப்படி போயிட்டே இருக்கும். அதனால் நல்லாரை காண வேண்டும். இதுதான் சத் சங்கம். அதை சொல்லிட்டு ராமேஸ்வர் சொல்கிற, வைத்தியரிடம் போகாவிட்டால் நோய் குணமாகாது. சாது சங்கம் ஒரு நாள் போதாது, எப்போதும் அவசியம். அடிக்கடி போயிட்டே இருக்கணும், நல்ல விஷயங்களை கேட்டுகிட்டே இருக்கணும். நான் பெருமடத்தில் இருந்தப்போ பேங்க்கில் வேலை செய்கிறவங்க, கம்பெனியில் வேலை செய்கிறவங்க நிறைய பேர் வாலண்டியர்ஸ், தீட்சை எடுத்தவங்க 4:30 மணி வேலை முடிச்சதோ இல்லையோ பஸ்ஸை பிடிச்சிட்டு பெல்மட்டு வருவாங்க. பிரசிடன்ட் மகாராஜ் குவார்ட்டர்ஸில் அங்கே சர்வீஸ் பண்ணுவாங்க. பார்த்துட்டு பிரசிடன்ட் மகாராஜ் பார்ப்பாங்க. டெய்லி வேலை இல்லைன்னா கூட சில சமயம் அவருக்கு உடம்பு சரியில்லைனாக்கா பிரணாமம் இருக்காது, பட் குவார்ட்டர்ஸ் வருவாங்க. நான் சும்மா வச்சு தவன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், ஸோ டெடிக்கேட்டட். கரெக்டாக 5 மணிக்கு அங்கே நிற்பார். தவன் பாபு இன்றைக்கி பிரணாம் கிடையாது. அதனால் என்ன மகாராஜ், பெருமடத்துக்கு வர்றதே ஒரு பெரிய தவம் இல்லையா அப்படின்னு சொல்லுவார். ஆட்டிடியூடு பாருங்கள். எனக்கு ஃபாரின்லேருந்து ஒரு லேடி ஒரு பேனா, ஒரு டிவோட்டி ஒரு பேனா கொடுத்தாங்க. ஆக்சுவலி அது ரங்கநாதாஜி கொடுத்தது, அவர் என்கிட்ட கொடுத்தார்.
டேக் இட் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். பேனாவை எடுத்து பார்த்தா அதில் ஏதோ சென்டென்ஸ் எழுதியிருக்கு. என்னன்னு பார்த்தா, ஆட்டிடியூட் இஸ் அ ஸ்மால் திங் பட் இட் மேக்ஸ் அ பிக் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு இந்த பேனாவை எழுதியிருக்கு. அவர் தபன்பாபு அவ்வளோ தூரம் வருவார், டெய்லி வருவார். அந்த மாதிரி ஒரு நாள் போதாது, எப்போதும் அவசியம். ஒரு அறிஞர் சொல்கிறார், அறிவை தேட முயற்சி செய்யாதவரும் தான் அறிவாளி என்று பெருமை கொள்பவரும் ஒரு நாளும் முழு அறிவை பெற முடியாது. எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட். அறிவை தேட முயற்சி செய்யாதவரும், நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க, சுற்றிக்கிட்டே இருக்காங்க வெளியில். அப்புறம் பார்த்துக்கலாம். நான் டி நகரில் இருந்தப்போ ஒரு 25 வயசு பையன் பகவத்கீதை பல தடவை நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் எக்ஸாம்பிள் இதெல்லாம். 25 வயசு பையன் கேட்க வருவான். எனக்கு ரொம்ப சந்தோஷம், சின்ன வயசுலேயே கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணுவேன். அப்புறம் பார்த்தாக்கா 1-2 கிளாஸ் மிஸ்ஸிங். ஒரு நாள் லைப்ரரிக்கு வந்தான் ஏதோ புக்கு எடுக்க. அப்போ நான் கேட்டேன், என்னப்பா கிளாஸுக்கு வர காணோம்? அவன் சொன்னான், இல்லை சுவாமிஜி தப்பாக நினைக்காதீங்க, எங்கள் அப்பா வந்து சொல்கிறாரு இந்த சின்ன வயசில் இதெல்லாம் கேட்கக்கூடாதான், வயசானதுக்கப்புறம் தான் கேட்கணுமோ அப்படின்னு எங்கள் அப்பா சொல்கிறாரு. அப்போ உங்கள் அப்பாவை அனுப்பு. வயசாகிடுச்சு நிச்சயமா, இவனுக்கு 25னா அவருக்கு 50ஆவது இருக்கணும். அப்போ உங்கள் அப்பாவை அனுப்பு. இல்லை அவருக்கு நிறைய வேலை இருக்கான். அப்போ உனக்கும் வேலை வரும் ஃப்யூச்சரில், இப்போவே கேட்டு வச்சுக்கோ. கன்ஃபியூஸ்டு. நான் அப்புறமா வரேன் போயிட்டான். இது எதுக்கு சொல்ல வந்தேன், நல்லது கேட்டால் கெட்டு போவாங்க அப்படிங்கிற ஒரு தாட் எங்கேருந்து, பாகிஸ்தான்லேருந்து வந்ததா என்னமோ தெரியல நமக்கு. பாருங்கள், மற்ற மதங்களை சேர்ந்தவங்க நேரத்துக்கு நமாஸ் பண்ணிகிட்ருக்காங்க, சண்டே ஆனால் சர்ச்சுக்கு போகிறாங்க. நம்ம ஆளுங்க தேர் வந்தாக்கா உடனே ஹோல் நைட்டு சுற்றுவாங்க. 63 வந்து அந்த 5 நாள் ஒரே கொண்டாட்டம். அப்புறம் 63 எங்கே போவாங்க, ஒருத்தரை கூட பார்க்க போக மாட்டோம். ஒரு சிஸ்டமேட்டிக்கே கிடையாது. அப்படியே கண்மூடித்தனமாக எங்கேயோ போயிட்டுருக்கோம். அடுத்த ஃபங்க்ஷன் எப்போ வருது அப்படின்னு இப்போவே கேட்பாங்க. 3 மாதம் கழிச்சு இன்னொரு தேர், உடனே தேரை போய் எடுப்போம். டெய்லி இந்த தேரை இழுக்கணும் இல்லையா? ரதேது வாமனம் திருஷ்டுவா புனர்ஜென்ம ந வித்தியதே அப்படின்னு வைஷ்ணவ சாஸ்திரம் சொல்லுது. இந்த ரதம், இந்த உடம்பு, அதில் வாமனம்னாக்க அந்த அங்குஷ்ட மாத்திரம் புருஷா உள்ள அந்த ஜோதி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, அதை பார்க்கணும். திருஷ்டுவா புனர்ஜென்ம ந வித்தியதே, மறுஜென்மம் கிடையாது. அது பார்க்காத வரைக்கும் சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டிய. ரதம் பிடிச்சி இழுத்து கபாலீஸ்வர் கோயில், பார்த்தசாரதி கோயில், திருவாரூர் போய் கூட இழுத்துக்கிட்டே இருக்கலாம். அதை இழுக்கிறதுனால ஒன்றும் ஆகாது, கொஞ்சம் ஆகும், வெரி லிட்டில். உண்மையான காரியம் நடக்காது. ஸோ அவர் சொல்கிற, அறிவை தேட முயற்சி செய்யாதவரும் தான் அறிவாளி என்று பெருமை கொள்பவரும், இது ரொம்ப பேருக்கு இருக்குது. அதெல்லாம் நான் படிச்சுட்டேன் அப்படின்னு ரொம்ப சர்வசாதாரணமாக என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு தெரியாது. புரிஞ்சுக்கிட்டு சொல்ல வந்தது வேறையாக இருக்கும், புரிஞ்சுக்கிட்டது வேறையாக இருக்கும். என்னமோ ஒருத்தன் ஒரு ரிசர்ச் பண்ணுறான். ஒரு தவளையை வச்சு ஒரு காலை வெட்டிட்டான் கத்திரிக்கோள் வச்சு. ஜம்ப் அப்படின்னு ஒன்று அது வலி தாக்காமல் ஜம்ப் பண்ணிச்சு. இன்னொரு காலை வெட்டினா ஜம்ப் பண்ணாக்கா மறுபடியும் குதிச்சுது, அதுக்கு வலி, ரத்தம் வருது. 3வது காலையும் வெட்டினா ஜம்ப்னாக்கா அப்போ எப்படியே ஆடிச்சு. 4வது காலையும் வெட்டிட்டு ஜம்ப் அப்படின்னாக்கா கால் இல்லை, அதை எப்படி ஜம்ப் பண்ணுவேன்? அப்படியே உட்கார்ந்துருக்கு. உடனே இவர் ரிப்போர்ட் எழுதுகிறான். ஆஃப்டர் மை ரிசர்ச் ஐ கேம் டு நோ வாட் இஃப் யூ கட் த லெக்ஸ் ஃப்ராக் கேனாட் லிசன் அப்படின்னு எழுதணும். 4 காலையும் வெட்டிட்டா தவளைக்கு காது கேட்காது அப்படின்னு ரிப்போர்ட் எழுதுகிறான். அந்த மாதிரி தான் நிறைய பேர் படித்தவங்க. ஐ நோ தட் ஐ ரெட் இட் அப்படின்போம். ரீடிங் இஸ் ஒன் திங், அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் பெட்டர் திங். அதான் சொல்கிறார், மரணம் வரை நாம் எல்லோரும் மாணவர்களே அப்படின்னு சொல்கிறார். இந்த இவர் இருந்தார், கோபாலகிருஷ்ண கோகலேன்னு சொல்லிட்டு ஒரு லீடர். எப்பேற்பட்ட தங்கமான மனுஷங்கள்லாம் இருந்திருக்காங்க இந்த நாட்டில் இல்லை? இந்த ஜஸ்ட் 50 years பேக் விடுதலை கிடைக்க போகுது, பேச்சுவார்த்தைலாம் நடந்து மவுண்ட் பேட்டன் வந்து ஒப்புதல் கொடுத்துட்டார். அப்போ போய் யாரோ வந்து கேட்குறாங்க, கோகலே வந்து காந்திஜியை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவார், கோபாலகிருஷ்ணன் மராட்டி. அவர்கிட்ட போய் யாரோ கேட்குறாங்க, சார்
விடுதலை கிடைக்க போகுதுன்னு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு, விடுதலை கிடைச்சிட்டா நீங்கள் ஏதாவது மினிஸ்டர் ஆவீங்களா அப்படின்னு. அவர் சொல்கிறார், நோ, நான் பழையபடி வாத்தியார் வேலைக்கு போவேன் அப்படி சொல்கிறார். இந்த காலத்தில் படிக்காதவெல்லாம் வந்து மினிஸ்டர் ஆகணும்னு சொல்லிட்டு குதிக்கிறான், அப்புறம் போயிட்டு நாட்டை இங்கே எடுத்துக்கிட்டு இருக்கான். படித்தவர் அவர் சொல்கிறார், மறுபடியும் நான் வாத்தியார் வேலைக்கு போவேன் அப்படின்னு சொன்னார். உடனே வாத்தியார் வேலைக்கா? ஏன் சார்? நல்ல தலைவர்களை உருவாக்கி கொடுக்கறதுக்கு அதுதான் சரியான ஃபீல்டு அப்படி சொல்கிறார். எப்பேற்பட்ட அருமையான மனிதர்கள்லாம் இருக்காங்க. மரணம் வரை எல்லோரும் மாணவர்கள் என்னாக்கா கற்றுக்கிட்டே இருக்கணும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொல்லுவார், இஃப் யூ ஸ்டாப் லேர்னிங் யூ ஸ்டார்ட் டையிங் அப்படிம்பார். நம்ம ஒரு சில புத்தகத்தை படிச்சுட்டு அதோடு நிறுத்திடுவோம், திஸ் இஸ் சஃபிஷியன்ட் மை லைஃப் அப்படின்னு. நோ, அடுத்த ஜென்மாவில் மறுபடியும் படிக்கணும். அந்த அறிஞர் சொல்கிறார். ஸோ அதுதான் சொல்கிறார் குருதேவர், ஒரு நாள் மட்டும் போனால் போகாது, எப்போதும் அவசியம். ஏனெனில் நோய் முற்றிவிட்டது. நாம் பந்தத்தில் இருக்கோம் அப்படிங்கிறது கூட தெரியாமே இருக்காங்க நிறைய பேர். அதுதான் முத்தி போச்சு. என்னமோ ராமகிருஷ்ணன் சொல்லுவார், பேய் பிடிச்சவனுக்கு தெரியாதான் அவனுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவார். அதை போல் ஐ எம் குவைட் ஓகே, ஐ எம் குவைட் ஹாப்பி அப்படிம்போம். வாட் இஸ் ரியல் ஹாப்பினஸ் நமக்கு தெரியாது. அதுதான் இங்கே சொல்கிறார், நோய் முற்றிவிட்டது. மேலும் வைத்தியருடன் இருந்தால்தான் நாடி பற்றி தெரிந்து கொள்ள முடியும். அவர் பின்னாலேயே சுற்றி அலைந்தால்தான் எது பித்த நாடி எது கபநாடி என்பதெல்லாம் புரியும் அப்படின்னு இந்த சாது சங்கத்தினுடைய பெருமையை சொல்கிறார். அது சொன்ன உடனே ஒரு பக்தர் மறுபடி கேட்கினார், சாது சங்கத்தினால் என்ன பயன்? அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் அசதோ மா சத்கமய தமசோ மா ஜோதிர்கமய மிருத்யோர்மாமிருதம் கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.